அந்த பக்கம் பாரு. ஆனால் அத்தான் சகடி மாமா சொல்லிய மாமா அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்களா? பெருமானே தம்பி தம்பி துச்சாலாமுடி சபையில அமர்ந்திருக்கிறீர்களா? இருந்தாலும் நான் எப்பேற்பட்டவன், எனது தாய் தந்தை என்ன, எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன், அனைவரும் அறிய வேண்டும் அல்லவா? ராஜ கொடுமையிலே அனைவரும் சூழ்ந்திருக்கிறார்களா? சபாஸ் சபாஸ் சபாஸ். அத்திராபுரம் கையாடும் எனது தந்தை திருநாட்டில மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் மகனாக பிறந்த என் பேர் என்ன? துரியோதன மகாராஜன். இப்படிப்பட்ட என்ன துரியோதன மகாராஜன். ஆனால் நான் எப்பேற்பட்ட குலத்திலே தோன்றியவன். என் சஞ்சின கூடத்தில் வந்த சந்திரவட்டை குடைகவிக்கு தரணி மன்னர்கள் கரங்குவிக்கு தேகபூ சக்கர குடை சுழண்டு கொண்டிருக்கு எதிர்த்த மன்னர்கள் எடை கண்டு கரங்குவிக்கு இந்த சந்திரகுலத்திலே தோன்றிய இந்த துரியோதன மகாராஜன் அறுபதாம் அடி மேலே 32 அடி தங்க சிவாதனத்தை அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காலால் முட்டி செங்கோல் கைப்பிடித்து தர்ம தேவதைகள் சூழே வந்து வருகிறேனே. எப்பேற்பட்ட கொடிமுடி அரவ கோடி பறக்க
ஆனால் நாங்கள் பிறந்தது எத்தனை பேர் இந்த அரவக்குடி வர கதிராபுரத்தை ஆண்டு வருகிறேனே, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தது தெரியுமா? என் தம்பிமார்களே, சபாஸ், என் கடன் தம்பி 100 பேர்கள். அமருங்கள். சபாஸ் சபாஸ். ஒரு கருவிலே தோன்றிய என்னுடைய தம்பிமார்கள், பறிவுள்ள தம்பிமார்கள், துறைமார்கள் 99 பேர், இருபுறமும் உடை சூழ பறிவுள்ள தம்பிமார்கள் அண்ணா, இந்நாட்டில் அண்ணா ஆணையிடுங்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துறைமார்களோடு இன்னும் அருகாமையில் இருப்பது யார்? எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? என்னுடைய பெருமைகள் என்ன? அது தெரியாத உங்களுக்கு பார்த்தீர்களா? யாரு? அத்தானாகிய சகலி மாமா. சபாஸ். ஜல்லிய மாமன். ஆமா. யாரு? ஜல்லிய மாமன். அங்குதேசத்தின் அதிபதி எங்கள் அண்ணன் கர்ணன். ஆமா. அது மட்டுமா, எங்கள் சிறிய தந்தை விதுரப் பெருமான். ஆமா. மூதாதியாக விளங்கும் 886 வயது படைத்த எங்கள் தாத்தா வீடுமன் வியாச பகவான். யாருன்னு தெரியுதா? இவர்தான் குருபுத்திரன். குதிரசூத்துல பிறந்தவர். எங்க நாளே வந்துருவார். அப்படின்னா சாதாரண அவரே இன்னமும் உயிரோட இருக்கிறார். அஸ்வத்ராமன், திருவாச்சாரியார், தோணாச்சாரியார், இப்படிப்பட்ட அவையோர்கள் சூழ்ந்திருக்கு. அண்ணர்கள் ஆசீர்வாதம் கூற பெருமையாக இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். இந்த அத்திராவணத்தை இந்த துரியோதன மகாராஜன் என்னுடைய பெருமைகள் என்ன? கீழ்ந்த தன்னரக தம்பிமார்கள் சூழ இருபுறமும் இந்த மங்கையர்கள் கவரி வீச வேரிகை என்று சொல்லக்கூடிய 32 வகையான மேளதாளங்கள் முழங்க இசையின்ப மண்டலத்திலே வீற்றிருக்கிற போது இந்த துரியோதன மகாராஜன் அரவக்கொடியோன் காவலர்களே வேகமா சுத்தணும். எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? பாருங்கள். அவையோர்களே, அரசே வணக்கம். அமருங்கள். 55 நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜர்களே, எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? சபாஸ் சபாஸ்.
ஆனால் இந்த சந்திரகுலத்திலே தோன்றி நாங்க தானம் தம்பி 100 பேர் 101ாவதாக பிறந்தது எங்கள் தங்கை துச்சடை இப்படி முழுமையாக ஆண்டு கொண்டிருக்கிற போது என் ஆசைகள் என்ன? இந்த உலகம் எல்லாம் ஆகட்டும் தம்பி சொல்ல குடி எச்சரிக்கையா இருக்கிறியா? அமருங்கள் அமருங்கள். இந்த ஒளிகடல் சூழ்ந்த உலகம் இந்திய திருநாடு, இந்த பாரத நாடு 3 புறமும் கடலால் சூழப்பட்டது, ஒரு புறம் மலையால் சூழப்பட்ட நாடு. அதாவது ஒளிகடல் சூழ்ந்த உலகம் எல்லாம் ஓர் குடைக்கு ஈராகவே ஆண்டு வருகிறேன் இந்த அரசன் துரியரசன் அரவத் கொடியோடு இந்த சுயோதினன். ஆனால் எங்கள் எதிரிகள் யார்? சொல்லலாம் செகிரி மாமா, செகிரி மாமா, விஸ்வாச்சாரியாரே, தோடாச்சாரியாரே, கிருபாச்சாரியாரே, சீயத்தந்தை விதுரகுமாரே, அண்ணா கர்ணமகாராஜரே. ஆனால் எனக்கு எதிரிகள் யார்? பஞ்ச படாதி பசங்க, கண்டவனுக்கு பிறந்தவர்கள், குண்டகதாதி மக்கள், திட்டு தேவடியா பசங்க, ஒவ்வொருத்தருக்கு பிறந்தவங்க. அப்படிப்பட்ட பாண்டவர்கள் பிறந்தவுடனே சிறிய தந்தை பாண்டு மகாராஜன் அகாட அமர்வன் சிறிய தாய் மாலை முடித்தவர்களுக்கு ஐவராஜாக்களை அத்திநகர் வரவழைத்தார்கள். கௌரவர்கள் நாங்கள் 100 பேர், பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். இருதரத்தாருக்கும் கல்வியும் போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார்கள். பாண்டவர்களே சிறந்து விளங்கினார்கள். இவர்களை விட்டு வைத்தால் இந்த உலக ஆள முடியாது என்று அவர்களை கொள்வதற்கு எத்தனை சதி நடக்கும் என்ற வழிகாட்டிலே பொய்க்குடி உண்ணுகின்றவுடன் நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷம், படுத்துறங்கும் அரண்மனை கொடூரமான விஷப்பாம்புகள், அது மட்டுமா குடிக்கின்ற படத்திலே குழுமையான விஷவாசிகள் அனைத்து முடிந்த பிறகு என் தந்தை திருநாட்டில் மகாராஜனுக்கு வயதாகிவிட்டது. யாருக்கு முடி சுட்டலாம்? கௌரவர்கள் பாண்டவர்கள். இருதரத்தில் வயசுல பெரியாளையா மூதேவி பிடித்த தருமன், தருமனுக்கு முடி சுட்டி விட்டார்கள். அத்தான் சக்னி மாமன். மாமா மாமாவே மாமா, எங்கள் மாமன் ஆலோசனை கேட்டு ராஜதந்திரத்தை பயன்படுத்தி 7.5 ஆண்டு கன்னியாத்திரை ஓட்டி வைத்து அமைவார்களே மரியாதை காவலர்களே சபாஸ் எச்சரிக்கையாக தமிழ் சொல்ற புலி என்ன செய்தேன்? யாருக்கும் மாளிகை கட்டி பாலனாவதம் கங்கை கரை மேலே நெருப்புக்கு உறவான பொருள்களை ஒன்றாக சேர்த்து சரகுடம் போல் மெழுகினால் அழகுமோ மாளிகை கட்டி ஐவராஜாக்களை தாய்க்குந்தியோடு குடிபுகர செய்து கொலை செய்ய பார்த்தேன். ஆனால் மரணம் அடையவில்லை. எங்கே வந்தார்கள்? பாஞ்சால நாடு. பிள்ளை வளைத்தார்கள். வஞ்சியால் உலகை மனமுடித்தார்கள். அதன் பிறகு பாண்டவர்களுடைய பாதுநாடு கொடுக்கப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்ட இடம் சுடுகாடு, சுண்ணாம்புக்கள் மேடு, ஈச்சன் காடு. அப்பேரிப்பட்ட இடத்தை இந்திர பிரதேச பட்டணமாக உருவாக்கி ஆண்டு வருகிறார்கள். யாருமே செய்யாத ராஜசோய யாகம். ஆனா நாங்க போகும்போது மரியாதை இல்லை. என்னை பார்த்து அந்த பெண் திரௌபதி இழிவாக கைத்தட்டி நகைத்தார். என்ன செய்தேன்? விருந்துக்கென்று வரவழைத்து அந்த பஞ்ச பாண்டவர்களை அப்படி பஞ்ச பாண்டவர்களை விருந்துக்கென்று வரவழைத்து சகடி மாமனை வைத்து சூதாடி அனைத்தையும் பறித்தவர்களை அடிமையாக்கி காட்டுக்கு ஓட்டி வைத்தேனே. ஆனா ஒவ்வொரு இடமாக சென்று சும்மா இருந்தா எத்தனையோ ஜனை என்னுடைய வீரர்கள், ஏழை படை வீரர்களே, குதிரை
13 கடித்து முதலாக மாமா யாரு உலக மகாமுனிவரை தூதாக அனுப்பினார்கள். அதாவது பத்திரம் பாராகிவிட்டது, 13க்குள்ள வந்திருக்க வேண்டும், 13 முடிந்து விட்டது என்று நாடு கொடேன் என்று சஞ்சீவ மகாமுனிவரை அனுப்பினேன். 2வது முறையாக அர்ஜுனனுக்கும் அள்ளிக்கு பிறந்த புலேந்திரனை அனுப்புகிறார்கள். ஏன்னா துரியோதனனுக்கு 60 ஆண் குழந்தைகள், ஒரு பிள்ளை பாசத்தை வைத்து கொடுப்பானா என்று. என்கிட்ட சின்ன மனதில் என்கிட்ட நாடு கேட்கிறேன், நாடு கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறோம் அவையோர்களே. அதனாலே என்ன நடக்கிறது என்று பார்ப்போமா? ஆனால் அரசே ஏன் ஓடி வருகிறாய் பிரதாபிகள்? ஆனால் நம் அஸ்தினாபுரியை நாடி கண்ணபரமாத்மா வந்து இந்த துரியோதனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. என்ன சின்ன மாமனார் என்னை பார்க்க வருகிறாரா? அதனாலே தம்பிமார்களே, இவர்களே, காவலர்களே, இதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? மரங்களை வெட்டுங்க, இந்த வாசலாம் வந்தது. இந்த துரியோதன மகாராஜனை அரவ கொடியோட பார்க்க வேண்டும் என்று. அதனாலே அத்திநகர் எல்லாம் 56,000 தெருவீதி, ஒரு வீதிக்கும் மாநகரங்களை வெட்டி வாசல்லாம் வந்துவிட வேண்டும். தென்னங்கீற்றை பிளந்து தெருவெல்லாம் வந்துவிட வேண்டும். மாவிளை தோரணங்கள் கட்ட வேண்டும். மகிழ்ச்சியாக அனைவரும் கொண்டாட வேண்டும். அது மட்டுமா, மேளதாளங்கள் முழங்க அவருக்கு பந்தரை பாட வேண்டும். அது பந்தரை பாடல். ஆமா, அப்படி பாடலோடு ஆடலோடு வரவேற்க வேண்டும். அதனால தம்பி சொல்ல புலி எழுந்து ஸ்ரீதத்தை விதரமானே அவரு உத்தியாவனத்தில் இருக்கிறாரா. அதனால நீங்க சென்று பஜனை கோஷ்டியோடு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு கொடுத்து இங்க அழைத்து வாருங்கள். ராஜசபைக்கு எச்சரிக்கை சென்று வாருங்கள்.